ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி ஒர்க்கில் கட் ஒர்க் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த எலிஃபண்ட் ஷேப்பை தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மெஹந்தி கலர் ஜரி த்ரெட்டை வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். கட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அதாவது நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அதுலேயே டபுள் செயின் ஸ்டிச்சாக, அதாவது பக்கத்தில் வரும்ல செயின் ஸ்டிச், அந்த மாதிரி 2 தடவை போட்டு அந்த மெத்தடில் பண்ணிவிட்டு கட் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் பார்த்துருப்போம்ல, அதாவது செயின் ஸ்டிச் மேலேயே மேலேயே ஒரு சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு அப்படி பண்ணுவாங்க. இப்போது நம்ம அந்த சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு வர மெத்தட் தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த கட் ஒர்க்கில். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் ஃபில் பண்ணியாச்சு அவுட்லைனாக. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்குறோம். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதாவது ஆரி ஒர்க்லேயும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், அப்புறம் ஹூப் எம்ப்ராய்டரிலையும் வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ரெண்டுலேயுமே என்ன டவுட் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதையும் கவர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆரி ஒர்க்கில் ஏதாவது ஸ்டிச்சஸ் மிஸ் ஆயிடுச்சு, இதை சொல்லுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு பார்க்குறேன். ஹூப் எம்ப்ராய்டரியிலேயே பெயிண்டிங்கும் கவர் ஆகும். நான் இது தனியாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் வேணும் அப்படின்னாலும் அதுவும் போடுறேன். ஆனால் மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நான் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும், இப்படி பண்ணுறது, அதாவது ஆரி ஒர்க்கும் ஹூப் எம்ப்ராய்டரியும் மிக்ஸ் பண்ணி போடுறது உங்களுக்கு ஓகேவா இருக்கா அப்படின்ட்டும் சொல்லுங்கள். நான் அதுக்காக போல் போட்டு கேட்டேன். அதில் ஒரு 4-5 இதுதான் வந்துருந்துச்சு. அதனால் உங்களோட சஜஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த எலிஃபண்ட் மேலே இருக்கிற அந்த கிளாத்துக்கு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த டிசைன் நம்ம கையில் மெஹந்தி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்து கட் ஒர்க்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அகர்பத்தியை எடுத்து நம்ம ஹோல் போடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது கண்டினியூஸாக இந்த ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இதுக்குன்னு ஒரு தனி மிஷினே இருக்குது, அதை வச்சு பண்ணுவாங்க. நம்மகிட்ட அது இல்லாததுனால இதை வச்சு ட்ரை பண்ணுறோம். கீழே நான் ஒரு கிளாத் வச்சுருக்கேன். அதாவது மேலே இப்போது நம்ம காட்டனில் இப்படி ஹோல் போடுறதுனால அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம போட்டிருக்க அந்த சிக்ஸாக் ஸ்டிச்சையும் இது பண்ணிடக்கூடாது. அதுக்காக கீழே ஒரு கிளாத் வச்சு அப்பப்போ கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கிறதுக்கு ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால தான் கீழே ஒரு கிளாத்தை வச்சுட்டு லைட்டாக அதை கங்கு பரவாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப பண்ணிகிட்ருக்கேன்.
கொஞ்சம் இது பொறுமையாக தான் பண்ணணும், இல்லாட்டா நம்ம போட்டிருக்க ஸ்டிச்லேயும் ஹோல் விழுந்துடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இன்னொன்று இது ஒயிட் கலர்னால அதோட ஸ்ப்ரெட் ஆகிறதும் அது எல்லோ கலரில் மாறுது பாருங்கள். இந்த ஒயிட் கலர் துணினால் அப்படி இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் இது பண்ணும்போது. அடுத்து நம்ம எக்ஸஸாக உள்ளதை சிசரை வச்சு கட் பண்ணிக்கலாம். உங்களால் முடியும்னா சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி சிசர் வச்சு நீட்டாக கட் பண்ண வராது அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் இந்த அகர்பத்தி யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருங்க. ஆனால் அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் இருக்குல்ல, அதில் மட்டும் பற்றாமல் பார்த்துக்கணும். நம்ம இப்போ இதில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது பேஸில் ஒரு கிளாத் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு கான்ட்ராஸ்டாக நம்ம என்ன கலர் வருதோ அதை வச்சு பேக் சைடில் பேஸ்ட் பண்ணிடணும். க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ கிடச்சா அதையே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிளாக் கலர் தான் கொடுத்துருக்கேன் பேஸாக. அவ்வளோதான். இதோட அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. இப்போ இந்த கண்ணுக்காக ஒரு ஸ்மால் பீடு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.